Hello friends, welcome to Revathi Samayalarai recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷலா கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பார்க்க போறோம்னா கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 8 விசில் அல்லது 10 விசில் கூட தாராளமாக விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த சுண்டலுக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/4 மூடி அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. போட்டுட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இது 3ஐயும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு பவுடர் மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. அடுத்து நம்ம சுண்டலை தாளிக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. அதில் கருவேப்பிலமும் கொஞ்சம் போட்டுக்குங்க. அடுத்து பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும்போது உப்பு போடலை. அதனால் நான் இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு போட்டு கிளறிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா உப்பு எல்லா பக்கமும் பரவுற அளவுக்கு நல்லா கிளறிக்கிங்க. கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், வரமிளகா, சீரகம், அதை நம்ம சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இறக்குனோம்னா நம்ம சூப்பரான சுவையான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திங்க. நெய் சேர்த்தினோடனே அதில் உடச்சி வச்சுருக்க முந்திரி கொஞ்சம் சேர்த்திங்க. முந்திரி ஓரளவுக்கு லைட்டாக செவந்து வர அளவுக்கு நம்ம வறுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுபட்டோடனே நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்லேயே நம்ம ஒரு பச்சரிசி ஒரு 1/2 கப் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். அதே நெய்லே போட்டு நம்ம அரிசி நல்லா வறுத்துக்க போகிறோம். ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வறுபட்டுருச்சு நெய்யில். இதுக்கு நான் அரிசியை 1/2 கப் எடுத்தேன். அதே கப்லேயே 6 கப்பு அளவு நான் பால் சேர்த்திக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லையே வேகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்தோடனே நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நான் 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். எந்த கப்பில் பால் அளந்தனோ அதே கப்லேயே 3 கப்பு அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அரிசி இந்த பால்லையே நல்லா வெந்து வரணும். இது ஒரு 1/2 hour ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனே அது பார்த்திங்கன்னா பொங்கி வரும். பொங்கி வரும்போது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் நம்ம வேக விட போகிறோம். நடுவில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை அடிக்கடி நம்ம கிளறி விட்டுறலாம். பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா நசுங்குச்சுன்னா அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா கொதித்து கெட்டியாயிருச்சு. அதில் நம்ம ஒரு 1/2 கப்பு அளவு சர்க்கரை போட்டுக்க போகிறோம். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்திக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவு இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. அடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிங்க. அடுத்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் கடைசியாக இதை வந்து நம்ம சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளோட அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலறை ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.